யானை அண்ணன்களே, ஏன் இப்படியெல்லாம் கவலையாக இருக்கிறீர்கள்? இந்த காட்டுல தண்ணீர் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. நதியும் கிட்டத்தட்ட வறண்டு போய்விட்டது. எங்களுக்கு மற்ற விலங்குகளை விட அதிக தண்ணீர் தேவை. இன்னும் சில நாட்களில் மழை வரவில்லை என்றால் நாங்கள் இந்த காட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை வந்துவிடும். நீங்கள் இந்த காட்டை விட்டு போகக்கூடாது. நான் இந்த விஷயத்தை காட்டு ராஜாவிடம் சொல்லி உதவி கேட்கிறேன் என்று கூறி அவள் உடனே ஓடிப்போனாள். மீனா நேராக காட்டின் ராஜா சிங்கத்திடம் சென்றாள். அவள் நடந்ததையெல்லாம் சொன்னாள். ராஜா சிங்கம் சிந்தித்துக் கொண்டு சொன்னது, இது பெரிய பிரச்சனை. மழைக்காலம் ஆரம்பித்து பல நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் இன்னும் மழை பெய்யவில்லை. இதற்கு காரணம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் காட்டின் முதிய நரி தலைவனை அழைத்து, நீ வானத்தில் இருக்கும் மேகங்களிடம் சென்று கேள். ஏன் இன்னும் மழை பெய்யவில்லை என்று தெரிந்து கொண்டு வா என்றார். நரி தலைவன் ஒரு உயரமான மலைக்கு ஏறி வானத்தில் மிதக்கும் மேகங்களிடம் பேசினான். மேகங்களே, எங்கள் காட்டுல மழை பெய்யாமல் ஏன் இருக்கிறது என்று கேட்டான். அப்போது ஒரு பெரிய மேகம் பதிலளித்தது. நாங்கள் மழை பெய்ய தயாராகவே இருக்கிறோம். ஆனால் உங்கள் காட்டில் ஒரு பழமையான விதி இருக்கிறது. மழை வருவதற்கு முன்பு மயில் நடனம் ஆட வேண்டும். அந்த நடனம் பார்த்த பிறகே நாங்கள் மழை பெய்ய முடியும். அப்படியா? ஆனால் எங்கள் காட்டில் மயில் பல நாட்களாக நடனம் ஆடவில்லை. நரி தலைவன் அந்த செய்தியை ராஜாவிடம் கொண்டு வந்தான். உடனே ராஜா, மீனா மற்றும் நரி சேர்ந்து மயில் இருக்கும் இடத்துக்கு சென்றனர். மயில் மெதுவாக சொன்னது, எனக்கு சில நாட்களாக உடம்பு சரியில்லை. என் இறகுகளும் விழுந்து கொண்டிருக்கின்றன. என்னால் நடனம் ஆட முடியவில்லை. அதை கேட்ட அனைவரும் கவலையடைந்தனர். அப்போது காட்டின் மருத்துவர் ஆந்தை வந்தது. அது மயிலை பார்த்து சொன்னது, இந்த நோய்க்கு சாதாரண மருந்து போதாது. ஒரு அரிய செடி தேவை. அது வடக்கு பக்கம் இருக்கும் பெரிய மலைக்கு செல்ல வேண்டும். அங்கு சிவப்பு பூக்கள் கொண்ட ஒரு மூலிகை இருக்கும். அந்த செடியை கொண்டு வந்தால் நான் மருந்து தயாரிக்க முடியும். இதை கேட்டு மீனா உடனே அந்த மலைக்கு செல்ல முடிவு செய்தாள். அவள் பல தடைகளை கடந்து, கல்லான பாதைகள் கடந்து இறுதியில் அந்த மூலிகையை கண்டுபிடித்தனர். சிவப்பு பூக்கள் கொண்ட 5 செடிகளை எடுத்து விரைவாக திரும்பி வந்தனர். ஆந்தை மருத்துவர் அந்த மூலிகைகளை வைத்து மருந்து தயாரித்து மயிலுக்கு கொடுத்தான். சில நாட்கள் கழித்து மயிலின் உடல் மெதுவாக குணமாகத் தொடங்கியது. புதிய அழகான இறகுகளும் வளர ஆரம்பித்தன. இன்று நான் நடனம் ஆடப் போகிறேன் என்று சொன்னது. அன்று மாலை காட்டின் திறந்த வெளியில் மயில் தனது அழகான இறகுகளை விரித்து அற்புதமாக நடனமாடத் தொடங்கியது. வானத்தில் இருந்த மேகங்கள் அந்த நடனத்தை பார்த்ததும் மகிழ்ச்சியடைந்தன. உடனே கருமேகங்கள் சேர்ந்து வானம் முழுவதும் மூடிக்கொண்டது. சிறிது நேரத்தில் பெரிய மழை பெய்ய ஆரம்பித்தது. நதிகளும் குளங்களும் மீண்டும் நிரம்பின. யானைகள் மகிழ்ச்சியுடன் கத்தின. இனி இந்த காட்டை விட்டு போக வேண்டியதில்லை. அனைத்து விலங்குகளும் மீனாவை பாராட்டின. ஒற்றுமையுடன் முயற்சி செய்தால் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியும்.